வணக்கம் நேயர்களே, நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் என்ற நிகழ்ச்சிக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். அதாவது வந்துட்டு எல்லாரும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அடுத்து நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் ஆகணும், நான் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி என்ன அடுத்து நான் பண்ணணும், இதை நோக்கி நான் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோச்சிங் சென்டரை நான் சூஸ் பண்ணணும், இல்லை அடுத்தடுத்து என்ன நான் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு நாம விடைய காண போறோம். அதுக்காக நம்மளோட அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சேர்மன் கம் டைரக்டர் திரு பூமிநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எஸ் சார், இப்போ ரெண்டு விதம் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அடுத்து ரிசல்ட் வெளியாக போகுது. இப்படி ஒரு மாதிரி பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்காங்களே, அவங்க வந்து அடுத்து நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்? தேர்தலுக்கும் தேர்வுக்கும் நடுவில் நம்ம வந்து சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டுக்குமே வந்து உழைப்பு தேவை, முயற்சி தேவை, விடாமுயற்சி தேவை, கடின உழைப்பு தேவை. அதே போல் நம்ம எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆஸ்பிரேஷன் வந்து ஆம்பிஷனாக வந்து மாறணும். ப்ளஸ் பர்பஸ் வேணும். இந்த பர்பஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் அந்த பர்பஸ் வந்து ஒரு சோசியல் காசாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எல்லா மாணவர்களுக்குமே. அதனால் பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்தெந்த மாணவர்களுக்கெலாம் இருக்கோ அந்த மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுவாங்க. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு அவேர்னஸ் கூட நிறைய பேர் கிடையாது. அதாவது இந்த தேர்வில் என்னென்ன பணிகள் இருக்குது, இந்த தேர்வு வந்து எந்த வயதுலேருந்து எழுதலாம், எத்தனை முறை எழுதலாம், எந்த வயது வரை எழுதலாம்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அந்த தேர்வு குறித்து ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிமைப்பணி தேர்வில் ஐஏஎஸ் மட்டும் இல்லாது கிட்டத்தட்ட 23 பணிகள் வந்து அந்த தேர்வில் வந்து எடுக்கிறாங்க. அதில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மூணுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச பணிகள். ஐஆர்எஸ் கூட நிறைய பேருக்கு தெரிந்த பணிகள். ஆனால் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இது போன்ற பணிகள்லாம் அந்த ஒரே தேர்வு மூலமாக தான் எடுக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் இந்த குடிமைப்பணி தேர்வில் மொத்தம் 3 நிலைகளில் தேர்வு நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி, 2வது மெயின்ஸு, 3வது நேர்முக தேர்வு. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை மட்டும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்தே இந்த தேர்வு நடத்திடுவாங்க. ஸோ மெயின்ஸ் தேர்வு வந்து சிவில் சர்வீஸ் தனியாக நடக்கும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு தனியாக நடக்கும். இந்த தேர்வு எழுதுவதற்கு ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாவே போதும். 21 வயசு நிரம்பிய மாணவர்கள் 32 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிஸும், 35 வயது வரைக்கும் வந்து ஓபிசியும், 37 வயது வரை எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எழுதலாம். ஸோ எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தேர்வு தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதை வந்து வெறும் ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னோம்னா கடினமான தேர்வாக தெரியும். ஆனால் இது இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் எக்ஸாம்னு சொன்னோம்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த தேர்வு குறித்த பயத்தை வந்து போக்கிடணும், இந்த தேர்வுக்கு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த தேர்வில் பல கோடி பேர் இந்தியாவில் இருந்தால் கூட ஒரு சில லட்சங்கள் தான் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. 140 கோடி பாப்புலேஷன் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த தேர்வு எழுதுவதற்கு டிகிரி இருந்தாவே போதும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த தேர்வை எழுதுறது என்னவோ வெறும் 4லேருந்து 5 லட்சம் பேர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எழுதுகிறாங்க. என்ன காரணம் சார்? அவேர்னஸ் இல்லை. இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருப்பீங்க, ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ரொம்ப கடினமான தேர்வோன்னு நினச்சிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ண வர்றதே கிடையாது. இப்போ நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இது வரைக்கும் ஒரு 1539 ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம்.
Great. 2 வருஷம் இந்தியாவுடைய முதல் ரேங்கை கொடுத்துருக்கோம். ஓகே 5 வருஷம் ஸ்டேட் டாப்பரை கொடுத்துருக்கோம். ஓகே இந்த ஆண்டு மட்டும் 239 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம். 1-2 பேரில் 239 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு மூலமாக வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டும். இது இல்லாமல் ஒரு 4000க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகளை வந்து தயார்படுத்தியதில் ஓகே கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். ஓகே இந்த அனுபவத்தில் நான் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தேர்வுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஆர்வத்தோடு அவர்கள் வந்து பயணிக்கணும்னு நினச்சா கூட தொடர் முயற்சியில் நிறைய பேர் ஈடுபடுறதில்ல. நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து இதில் இல்லை. ஓகே ஒரு சில பேர் மட்டும்தான் இதை வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு படிக்கிறாங்க. அப்படி தீவிரமாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பொறுமையாக இருந்தாங்கன்னா கடைசியாக ஜெயிச்சிடலாம். ஓகே வந்த உடனேயே ஒரே அட்டம்ப்ட்லேயே ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரே அட்டம்ப்டில் ஆவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். சரி ஏன்னா இந்த முறை தமிழ்நாட்டில் வந்த ரிசல்ட்டில் 2 பேர் தான் முதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இது 2வது 3வது முயற்சிகளில் தான் பல பேர் வந்து இந்த தேர்வில் வந்து வெற்றி அடைகிறாங்க. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன் இந்த தேர்வில். ஸோ ஆடியன்ஸ் வந்து அதே போல் வந்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கும் நான் விடையளிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சியோட நம்பர் வந்து போட்டிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அவங்க வந்துட்டு தாராளமாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். சார் நம்ம வந்துட்டு இப்போ மாணவர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலவங்க வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்லேருந்தே அவங்க வந்துட்டு யோசிப்பாங்க நம்ம வந்து அடுத்து இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸ்கூல்லேருந்தே அடுத்து வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான சப்ஜெக்ட் வந்து அவங்க காலேஜ் போகும்போது சூஸ் பண்ணுவாங்க? ஆமாம் நிறைய பேர் இப்போ வந்து +2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கு கூட என்னை ஒரு 10 பேருக்கு மேலே வந்து பார்த்துட்டு போனாங்க. சார் +2 முடிச்சதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகணுன்றது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த டிகிரி எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் +2 அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் நம்ம அகாடமியில் ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய கிளை அலுவலகங்கள், அதாவது சென்னை மட்டுமல்லாது மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, சேலம், நாமக்கல், இப்படி எல்லா ஊர்லேயுமே அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சில மணித்துளிகளில் என்னால் சொல்ல முடியாது. காரணம் அந்த மாணவர் எந்த குரூப் படிச்சிருக்காங்கன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியணும், அவர்கள் வந்து எதில் மதிப்பெண்கள் அதிகமாக வரும்ன்றது தெரியணும், அப்புறம் டிகிரியில் எந்த சப்ஜெக்ட் அவங்க வந்து 1 2 3 சாய்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியணும், அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூட்டபிள் சப்ஜெக்ட்ஸு, ஆப்ஷனலுக்கு எது உதவியாக இருக்கும், பொது அறிவுக்கு எது உதவியாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். இதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும். அதே போல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறப்ப டெக்னிக்கல் சப்ஜெக்டாக இருக்கட்டும், நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஐஏஎஸ் ஆகலாம். நம்ம வந்து எனி டிகிரி அதுதான் தேவை. ஆனால் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. 1ஆம் ஆண்டு முதல் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். டிகிரி படிச்சுக்கிட்டே ஐஏஎஸ்க்கும் சேர்த்து படிக்கிறது. ஸோ தட் அவங்க வந்து டிகிரி முடிச்ச உடனே இந்த தேர்வு எழுதினாங்கன்னா முதல் அட்டம்ப்ட்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டிகிரி முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாய்ப்பு வந்து சற்று குறைவாக இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு சார். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில காலர் இணைஞ்சிருக்காங்க, மௌன ஜோதி அப்படின்றவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் மௌன ஜோதி. நான் கௌரவ விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி தொண்டாமுத்தூர். எனக்கு என்னுடைய மாணவர்கள் வந்து ஏழை எளிய மாணவர்கள். அவங்களுக்கு வந்து நான் வந்து பாடத்தை தாண்டி இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சம்பந்தமாகவும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்பந்தமாகவும் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா எங்க பசங்க வந்து பாடத்தை நாங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை படிச்சுட்டு அவங்களுடைய ஏழ்மையின் காரணமாக பார்ட் டைம் ஜாப் போயிட்டு தான் ஒவ்வொரு நாளும் கடக்குறாங்க. எனக்கு என்ன இதுல கேள்வினா, அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து மனசுக்குள்ள வந்து ஆறாவது வழி இருக்கு, நான் எப்படியாச்சும் மேல வந்துடணும், எப்படியாச்சும் பாசை மேல வந்துடணும் இருக்கு. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து 1 வருஷமோ 2 வருஷம் உட்காந்து ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறது ரொம்ப இந்த காலகட்டத்தில் சிரமமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கேட்குறீங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்க. அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டால், கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேயே ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நடத்துகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இப்போ நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா திருச்சி வந்தீங்க அப்படின்னா, திருச்சியில் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில் காலையில் நான் அப்புறம் மதிப்பிற்குரிய
ஜெயசீலன் ஐடிஏஎஸ் அவர்கள். அவர் ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒருத்தர். அவர் வராரு. ஆதில் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபேக்கல்ட்டி. நாங்கள் 3 பேரும் நாளைக்கு திருச்சி வரோம். அங்கே ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்து தமிழ் திசையும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கக்கூடிய உனக்குழு ஒரு ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து எந்த புத்தகத்தை படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடைய முக்கியத்துவம் என்ன, எந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, செல்ஃபாக நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் டேபிள் எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கணும், எப்படி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து உண்டு பண்ணிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் வைக்க போகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஃபீஸில் வந்து கொஞ்சம் கன்செஷன் ரேட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாய்ப்பெலாம் இருக்கிறதுனால ஏழை எளிய மாணவர்கள், கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அந்த கனவு நிறைவேறுவதற்கு வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உறுதுணையாக இருக்கும். 2013 அகாடமி ஆரம்பித்து இன்று ஒரு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாக கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் இந்த ஐஏஎஸ் கனவை வந்து அதிக லெவலில் விதைத்தவர் வந்து நம்ம தான். அதே போல் நிறைய பேருக்கு அதை நிறைவேற்றிய ஒரு பெருமையும் நமக்கு உண்டு. உங்களுடைய மாணவர்களுடைய கனவையும் நினைவாக்குவது உங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய கடமை, இந்த அரசினுடைய கடமை. ப்ரைவேட் அகாடமியோடு சேர்ந்து அரசும் வந்து நிறைய ஒரு ஊக்கத்தொகைகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஊக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா காலகட்டங்களிலும், அதாவது தற்போதைய அரசு, முந்தைய அரசு, அத்தனை அரசுமே வந்து போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக கூட பயணிக்கிறாங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்த சொல்லுங்கள் உங்கள் மாணவர்களை. ஒன்றாக நிச்சயமாக வந்து நம்ம வந்து படிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நன்றி சார். அடுத்தபடியாக தொடர்ந்து ஒரு காலரும் இணைஞ்சிருக்காங்க ஓசூர்லேருந்து. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கள். நான் பிரம்யா பேசுறேன் மேம். ஓகே பிரம்யா, உங்களுடைய டவுட்ஸ் நீங்க சார்ட்ட கேட்கலாம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு வந்து இப்போ யூபிஎஸ்சியில் வந்து எந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இந்த தேர்வு எழுதுறதுக்குமா எனி டிகிரி அப்படின்றதுனால நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகலாம். நர்சிங் முடிச்சுட்டு ஃபார்மா முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஆயிருக்காங்க. என்னுடைய மாணவர் மணிகண்டன் ஐஏஎஸ் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பணிபுரிகிறாரு. அவர் வந்து நெய்வேலி அது அருகில் உள்ள வடக்குமேலூர்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃபார்மா தான் முடிச்சிருந்தார். அதனால் நர்சிங் முடிச்சிருக்க உங்களுக்கு வந்து வெறும் நர்சிங் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும் அல்லாது ஐஏஎஸ் ஆவதற்கு ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து இருந்தால் போதும். நீங்கள் வச்சுருக்கிறதுனால இந்த தேர்வு எழுதலாம். நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட அலுவலகம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாண்டிச்சேரி, சேலம், நாமக்கல், தஞ்சாவூர்லையும் இருக்குது. இங்கே வாங்க, உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ சார். தொடர்ந்து அடுத்த காலரும் இணைஞ்சிருக்காங்க திருப்பத்தூர்லேருந்து. வணக்கம் சந்தோஷ். சந்தோஷ் கேட்குதுங்களா? ஓகே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் வந்து நல்லாவே டீட்டெயில்டாக வந்து நமக்கு கேட்கணும், ஒரு கைடன்ஸ் வேணும், கவுன்சிலிங் வேணும்னா திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பர், அதாவது 9444227273, இந்த கான்டாக்ட் ஃபார் என்கொயரின்னு போட்டிருக்காங்க. இந்த நம்பர் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய தொலைபேசி எண். இந்த 9444227273 நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான உங்களோட டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து உங்களோட டைரியில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பிரான்ச்சுக்கும் இந்த ஒரு நம்பர் மட்டும்தான். இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எந்த பிரான்ச்சை கனெக்ட் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சை கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. இலவச வழிகாட்டு முகாம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு திருச்சியில் நடக்குது. அடுத்த வாரம் வந்து பாண்டிச்சேரியில் இதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு முகாம் நடக்குது. அங்கே பாண்டிச்சேரியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் ஐஏஎஸ் வந்து கலந்துக்கிறாரு. நாளைக்கு வந்து ஜெயசீலன் ஐடிஏஎஸ் கலந்துக்கிறாரு. அந்த அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இதே போல் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி, மதிப்பிற்குரிய முன்னாள் டிஜிபி ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இது போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. உங்களுடைய மாவட்டத்தில் எப்போ இந்த நிகழ்ச்சி நடைபெறுதோ அப்போதைக்கு நீங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்னும் தகவல்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கும் கால் பண்ணியும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 9444227273 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள்
நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேரடியாக கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது உங்களுக்கு, ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்குது, ஐஎஃப்எஸ் ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்குது, ஐஆர்எஸ் ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் அகாடமிக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் அல்லாது அரசு என்னென்ன வாய்ப்புகள்லாம் கொடுக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேர்வுக்கும் கிங்மேக்கர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது, கிங்மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 3 அகாடமியை கிங்மேக்கர்ஸ் நிறுவனமே நடத்திக்கிட்டு இருக்கு. அதே போல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. நிறைய பேங்கிங்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. 2 லட்சம் வேகன்சிஸ் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ எல்லா வேலைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு, மாநில அரசு இதெல்லாம் சேர்த்து 2 lakhs வேகன்சிஸ் வந்து இருக்கிறதுனால அரசு வேலைக்கு தயார்படுத்தணும்னு ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு வருகின்ற இந்த 2026. ஸோ இந்த வருகின்ற 2026-27 இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வருடம். அதனால் டிகிரி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது டிகிரி முடித்த மாணவர்களோ உங்களுடைய சந்தேகங்களை வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கவுன்சிலிங் வாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நேரடியாக பயிற்சி மையத்துக்கு வந்து அந்த பயிற்சி மையத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க, ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய புக்ஸ் எப்படி இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டு படித்த மாணவர்கள் இந்த நிறுவனத்தை பற்றி எப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் சோசியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் பயிற்சி மையத்துக்கு போய் சேர்ந்து ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரடியாக பயிற்சி மையத்துக்கு வரணும், நேரடியாக விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முந்தைய ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்கணும். டெமோ கிளாஸ் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டெமோ கிளாஸ் நம்ம நடத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெமோ கிளாஸ் நடக்குது. எல்லா பிரான்ச்லையுமே நடக்குது. சென்னையில் மட்டும் இல்லை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அங்கேயும் நம்ம கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல்லையும் நம்மளுடைய கிளைகள் இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டெல்லியிலையும் நம்மளுடைய பிரான்ச் இருக்குது. வெகு விரைவில் வந்து திருவனந்தபுரம், ஹைதராபாத், பெங்களூர்லேயும் நம்மளுடைய கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த தேர்வுக்கு படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா முன்னாடிலாம் டெல்லிக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. சென்னையிலேயே நீங்கள் வந்து இங்கே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். நாங்கள்லாம் படிக்கிறப்ப சென்னையிலேருந்து டெல்லிக்கு போய் படிக்கணும். இப்போ டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து படிக்கிற லெவலுக்கு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். மாணவர்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேக் டு பேக் கால் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நம்ம மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இப்போதைக்கு உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மாணவர்கள் நாளைக்கு காலையில் திருச்சி மாநகரில் உங்களை நான் சந்திக்க நான் வரேன். நான் மட்டும் இல்லை, ஜெய்சீலன் ஐடிஏஎஸ் அவர் வந்து இப்போ வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வெண்ட்டு அவர், நான், அப்புறம் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய சீனியர் ஃபேக்கல்ட்டி ஆதில் பேக், அவர் இந்தியன் எக்கானமியோடைய ஒரு சிறந்த ஃபேக்கல்ட்டி, இந்தியா லெவலில் பாப்புலர் ஃபேக்கல்ட்டி. இந்த நாங்கள் 3 பேருமே நாளைக்கு திருச்சிக்கு வர்றோம். திருச்சியில் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி, இந்த கல்லூரி எங்கே இருக்குன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்து அனுமதி இலவசம். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9444227273. மீண்டும் ஒரு முறை அந்த நம்பரை வந்து ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வந்து முன்பதிவு அவசியம். முன்பதிவு பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இருக்கைகள் ஒதுக்கப்படும். இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய கனவான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த கனவை வந்து நிறைவேற்றுவதற்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பெற்றோர்கள் இந்த நேரத்தில் +2 முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து அவளோடு தன்னுடைய பிள்ளைகளை ஐஏஎஸ் அகாடமியில் சேர்க்கறதுக்காக காத்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு இலவச கருத்தரங்கம் வந்து நம்மளுடைய கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் எல்லா பிரான்ச்லையுமே எல்லா சாட்டர்டே எல்லா சண்டேயில் நடக்கும். ஆலோசனை மட்டும் வேணும், 1-to-1 கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கவங்க நேரடியாக என்னை வந்து பார்க்கலாம். நீங்கள் பிரான்ச்சில் இருக்கவங்க டைரக்டர்ஸ் எல்லாரையுமே பார்க்கலாம். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 13 ஓய்வு பெற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக இருக்காங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய துணையோடு நீங்களும் ஐஏஎஸ் ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தந்தி டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.